ஈசிஆர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். சார் காங்கிரஸ் ரொம்ப வருஷமாக திமுக கூடிய கூட்டணியில் இருக்காங்க. இப்போ தாவேக்கா கிட்ட 70 சீட்டு பேரம் பேசுகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி உண்மையா? கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியை வளர விடாமல் அதை தொடர்ச்சியாக கூட்டணி என்ற ஒரு காரணத்தில் வச்சு அழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அந்த பெருமை இருக்குது. செல்வ பெருந்தகை என்ன திமுகவோட ஆள் மாதிரி பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? பின்ன சார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற போது தான் ஒரு விஷயம் தோணுது. திரு விஜய் அவர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். மாநாட்டிலையும் பேசினார். கச்சத்தீவும் காங்கிரஸ் ஆட்சியில் தானே சார் கொடுக்கப்பட்டுச்சு. திரும்ப அவங்க கூட கூட்டணினா எப்படி? ஏன்னா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இவங்களும் தானே சார், இவங்க ஆட்சியில் தானே சார் கச்சத்தீவு கொடுக்கப்படும். ஏன் இதை பற்றி பேசவே மாட்டோம்? இந்த ஆட்சியில் தானே சரி. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ மீட்டு கொடுத்துட்டாங்களா? நான் காங்கிரஸ் பற்றி கேட்குறேன். அது காங்கிரஸ் நான் வரேன் தம்பி. இப்போ பிஜேபி இத்தனை வருஷம் இருக்குது, மீட்டு கொடுத்தியா? நீ மீனவர் நலன் சார்ந்து நீ பேசினில்ல, மீட்டு கொடுத்தியா? கொடுக்கு. பொருளாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு ஒரு வாழைப்பழம் 500 ரூபா வரைக்கும் விற்றுச்சு இலங்கையில். அப்போது நீ விலை கொடுத்து கூட அந்த இடத்த வாங்கியிருக்கலாம்ல. ஏன் பிஜேபி செய்யலை? உனக்கு அது தீர்வு கொடுப்பதற்கான வழிவகை இல்லை. மாநாட்டில் அந்த மேடையில் இருந்தபோது அந்த ரேம்ப் வாக்கில் ரசிகர்களா தாவேக்கா தொண்டர்களா, ஏன்னா அந்த கேள்வி இருக்குது. அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேர் ரேம்பில் ஓடி திரு விஜய் அவர்களை கட்டி பிடிச்சி அந்த காட்சியெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனால் நேற்று ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, என் பையனை இந்த ரேம்ப்லேருந்து தள்ளி விட்டுட்டாங்க, செத்து போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நியாயமான கேள்வி தானே சார். போன பையனா என்ன பாதுகாப்பு, என்ன பண்ணலாம்? பொறுமையாக போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்லை நவுத்தி தானே விடணும். நீங்கள் என்னமோ பஞ்ச தூக்கி கிடக்குற மாதிரி, குப்பை தூக்கி கிடக்குற மாதிரி அவனை கிடக்குறதுன்னா அவன் கையால் ஒடிச்சிருக்குது. இல்லை அவன் உயிர் கொண்டுன்னா நான் என்ன செய்யறது? தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு வரும்போது ஒரு பையன் காலை கட்டி பிடிச்சாங்க. அவர் தடுமாறிட்டார், கீழே விழுகிற அளவுக்கு தடுமாறி. சடனாக நடந்து போகும்போது காலை கீழே உட்காந்து முட்டி கீழே கவி பிடிச்சா எப்படி இருக்கும்? தடுமாறி விழ போய் அந்த இடத்துல கூட கொஞ்சமும் கோவப்படலை, டென்ஷன் ஆகலை. பவுன்சர்ஸை வச்சு தூக்கி போட சொல்ல, பவுன்சர்ஸும் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தளபதி சொல்லிட்டான்னு யாரும் கிட்ட அந்த பையன் இது பண்ணல. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ் சார். காங்கிரஸ் ரொம்ப வருஷமாக திமுக கூடிய கூட்டணியில் இருக்காங்க. இப்போ தாவேக்கா கிட்ட 70 சீட்டு பேரம் பேசுகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி உண்மையா? எதில் வந்திருக்கு? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சார். தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி. ஸோ இந்த கூட்டணி முடிவானால் எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் திமுகவிலையும் தாவேக்காவிலையும் ஏற்படுத்தும்ன்றது இன்றைக்கி நிதர்சனமாக பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய அழிவை, கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியை வளர விடாமல் அதை தொடர்ச்சியாக கூட்டணி என்ற ஒரு காரணத்தில் வச்சு அழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. இப்போது ஒரு கட்சி பக்கபலமாக நிற்கிது, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியின் பொழுது அந்த கட்சிக்கான அதிகாரமோ அங்கீகாரமோ கொடுக்காமல் அந்த கட்சியின் தலைவர்களை தன்வசப்படுத்தி அவங்க ஏதோ திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் போல் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனை குறித்து பேசாமல் திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவர்கள் சார்பெடுத்து பேசக்கூடிய ஒரு அரசியலை இன்றைக்கு காலங்காலமாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை என்ன திமுகவோட ஆள் மாதிரி பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க? இல்லையா? பின்ன இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி. செல்வ பெருந்தகை சொன்ன வார்த்தை சொன்னார். இது உண்மையா? இது காமராஜர் சேர்த்து கேவலப்படுத்துகிற வேலை தானே. அப்போது இது போல் இருந்தால் எப்படி கட்சி வளரும்னு ஒரு விஷயம் இருக்கலாம். கூட்டணி கட்சியில் இருக்கவங்க அப்படி தான் சார் சொல்லுவாங்க. இது எப்படி சார் தப்புன்னு சொல்ல முடியும்? தம்பி, நீங்கள் தப்புன்னு தானே தம்பி சொல்லணும். நீ கூட்டணி கட்சியில் இருந்தால் மட்டும் சரி, ஜட்ஜுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருக்கிறான், சிஎம்க்கு ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருக்கிறான்னாக்கா யாரை வேணால் தூக்கி போட்டு கொண்டு வரலாமா? அப்போ நீங்கள் தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சட்டத்தின் முன் எல்லாம் சரிசமன்ற மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன சொல்கிறேன், மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுகிறது, ஒரு சிரமம் ஏற்படுகிறது, அவர்கள் அல்லலப்படுகிறாங்கன்னா அந்த பிரச்சனையை குறித்து பேசணும். அதுக்கு தான் ஒரு கட்சியின் தலைவராக உங்களை போட்டிருக்கோம். நீங்கள் திமுக நபராக பேசாட்டி நம்ம கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் 10ஓட 11 அத்தோட 11 இருந்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுலாம். ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன் பொறுப்பை உணர்ந்து பேசணும். சமீப காலமாக திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். அண்ணன் திருமாவுக்கு இன்றைக்கு அவர் பேட்டி கொடுத்தாலே பார்ப்பதை தவிர்க்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டான். என்ன பேசியிருப்பார்? திமுக முட்டு கொடுக்குறாரு. நீங்கள் தான் சொல்கிறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு கட்சியோட தலைவர், அவர் எம்பி முக்கியமாக. நீங்கள் தான் சொல்கிறீங்க. என்ன எத்தனை பேர் பார்த்துருக்காங்க?
இப்போ கூட ரீசெண்டாக தூய்மை பணியாளர் பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? ஏன் சொல்கிறாருன்னா அதில் அந்த வேலை செய்கிறவங்க வந்து அது இட ஒதுக்கீடு மூலமாக வந்து வேலை கொடுக்க முடியுமான்ற ஒரு நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு. என்ன கேள்வி திரும்ப சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் தூய்மை அந்த பணியை செய்கிறாங்க. இதில் வந்து ஒரு இடபிள்யூஎஸ் 10% வாங்குற உயர் சாதியினர் வந்து வேலை செய்வாங்களா, இல்லை அதில் வந்து ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வர முடியுமான்னு கேட்டுக்காரு. நியாயமான கேள்வி தானே அது. முதல்ல ஒரு குறிப்பிட்ட சமூக சேர்ந்த நம்மள வேலை செய்யலை இப்போ போராடினதில். அது முதல்ல போய் பார்க்க சொல்லுங்கள் அவரை தெளிவாக. ஏன்னா அவங்க காலங்காலமாக இதிலே இருக்கக்கூடாது, அவங்க வந்து முன்னேறணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துருக்காரு. சரி 2000 பேருக்கு அவரை வேலை கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க முடியுமா? அவர் ஏன் சார் கொடுக்கும்? நீ தானப்பா சொன்ன ஒரு எம்பி, ஒரு கட்சியோட தலைவர், ஒரு 2000 பேர் கூட உங்களால் வேலை வாங்கி கொடுக்க முடியாதா? என்ன ராஜா, ஒரு எம்பி ஒரு கட்சியின் தலைவர் நீங்கள் சொன்னீங்களேப்பா, ஒரு 2000 பேருக்கு வேலை வாங்கி தர முடியாது? சரி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசி ஒரு 2000 வேலையை உருவாக்கி தர முடியாது? வேலைக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, கரெக்டுங்களா? தமிழ்நாட்டில் வேலைக்கு பஞ்சம் இல்லை. ஸ்டாலின்கிட்ட கோரிக்கை வச்சு 2000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? முடியல. இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபரும் கூட்டணி கட்சிகள் திமுக செய்யக்கூடிய தவறை வெளிப்படையாக பேசாமல் அவங்க செய்வதற்கு நீங்கள் வந்து சார்பு எடுத்து பேசுவதுன்றது அரசியலில் வந்து இது மாண்பு கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே சார். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்தெந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவிக்கிறார்கள்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராட்ட காலத்தில் எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்து அவங்க உட்காந்தீங்க, வந்து உங்கள் கொடியை மட்டும் அங்கே ஊண்டி விட்டு போயிட்டீங்களே தவிர நீங்கள் களத்தில் நின்றீங்களா? எவ்வளோ நாள் நின்னீங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போது ராகுல் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான நட்பு என்பது நீண்டகால நட்பு. இன்றைக்கு கூட்டணியில் இது குறித்து வந்து 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காருன்னா, ஆமாம் மேல் மட்டத்தில் நடக்குது. டெல்லியிலேருந்து டெல்லியை சார்ந்த முக்கியமான நபர்களுக்கும் இந்த பக்கம் தளபதி விஜய் சார்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கணும் பொழுது அப்படி ஒரு மாறுதல் ஏற்படுமாயின் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஓகே சார், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற போது தான் ஒரு விஷயம் தோணுது. திரு விஜய் அவர்கள் வந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். மாநாட்டிலையும் பேசினார். கச்சத்தீவும் காங்கிரஸ் ஆட்சியில் தானே சார் கொடுக்கப்பட்டுச்சு. திரும்ப அவங்க கூட கூட்டணினா எப்படி? ஏன்னா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஏன் இவங்களும் தானே சார், இவங்க ஆட்சியில் தானே சார் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் இதை பற்றி பேசவே மாட்டோம்? இந்த ஆட்சியில் தானே. சரி இப்போ இந்த ஆட்சியில் இருக்கவங்க மீட்டு கொடுத்துட்டாங்களா? நான் காங்கிரஸ் பற்றி கேட்குறேன் சார். அது காங்கிரஸ் நான் வரேன் தம்பி. இப்போ பிஜேபி இத்தனை வருஷம் இருக்குது, மீட்டு கொடுத்தியா? நீ மீனவர் நலன் சார்ந்து நீ பேசினில்ல, மீட்டு கொடுத்தியா? கொடுக்கு. பொருளாதாரம் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு ஒரு வாழைப்பழம் 500 ரூபா வரைக்கும் விற்றுச்சு இலங்கையில். அப்போது நீ விலை கொடுத்து கூட அந்த இடத்த வாங்கியிருக்கலாம்ல. ஏன் பிஜேபி செய்யலை? உனக்கு அது தீர்வு கொடுப்பதற்கான வழிவகை இல்லை. காங்கிரஸ் தானே கொடுத்துச்சு. நாளைக்கு கூட்டணி வச்சு காங்கிரஸே மீட்டு கொடுக்க சொல்லுவோம். அந்த அழுத்தத்தை தாவேக்கா கொடுக்கும். நிச்சயமாக கொடுக்கணும். நீங்கள் நம்மளால் வந்து சில விஷயங்களை செய்வதற்கான வழிவகையும் ஆட்சியில் அதிகாரமும் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை செய்ய முடியுமா முடியாதான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்தியா நாளைக்கு நிச்சயமாக வந்து இவர் ராகுல் வந்து பிரதமராக வரும் பொழுது அது பேச்சுவார்த்தை நடத்தியோ அல்லது அந்த இடத்தை பணம் கொடுத்தோ வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாய சூழல் இருக்கிற பொழுது நிச்சயமாக செய்யத்தான் வேண்டும். ஓகே சார், நீங்கள் வந்து மாநாட்டுக்கு போயிருந்தீங்க. மாநாட்டில் அந்த மேடையில் இருந்தபோது அந்த ரேம்ப் வாக்கில் வந்து ரசிகர்களா தாவேக்கா தொண்டர்களா, ஏன்னா அந்த கேள்வி இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து ரேம்பில் ஓடி வந்து திரு விஜய் அவர்களை கட்டி பிடிச்சி அந்த காட்சியெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனால் நேற்று ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, என் பையனை வந்து அந்த ரேம்ப்லேருந்து தள்ளி விட்டுட்டாங்க, செத்து போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நியாயமான கேள்வி தானே சார்? ஏன் அங்கே வந்து ஒரு ரசிகருக்கே வந்து அங்கே ஒரு மதிப்பு இல்லைன்ற போது நாளைக்கு இவர் வந்து மக்கள் பணி எப்படி செய்வார்ன்ற கேள்வியும் எழுது. சூப்பர். அந்த அம்மாவுக்கு புள்ள இருக்கா? இருக்கிறனால தானே சொல்கிறாங்க. அந்த புள்ள அங்கே வந்தானா? குன்னம். அவங்க பேர் கூட சந்தோஷம், அவன் பையன் பேர் சரத்குமார்னு இருக்காங்க. நாட்டாமையா? கேட்குறேன் தம்பி. தாவேக்கா தொண்டர். நாட்டாமல் இல்லை சரத்குமார்னவனே. ஏன்னா எல்லாம் சினிமாக்காரங்களாக சேர்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அந்த அம்மாவை பேச வச்சுருக்காங்கன்னு தான் உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பையனே சம்மந்தப்பட்ட பையனே சொல்கிறான் அது எங்கள் அம்மாவே கிடையாது, அம்மா மாதிரி யாரோ செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த காணொலி தரம் போட்டு விடுங்க. அந்த காணொலி உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. அதை பாருங்கள். மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போறப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு கூட ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி அவன் தெரியாது எங்கப்பா இருக்காரன் இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டானாக்கா அவனுக்கு கூட அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான். போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கிடக்குற மாதிரி குப்பை தூக்கி கிடக்குற மாதிரி அவனை கிடாசலன்னா அவன் கை கால் ஒடிச்சிருந்தது. இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஃபேக்கா நியூஸ், எங்க அம்மாவே இல்லை,
தயவு செஞ்சு இது யாரும் நம்பிடாதீங்க. என் ஐடியில் போய் உள்ள போய் பாருங்க. எங்க அம்மா போட்டோ நான் போஸ்ட் போட்டிருப்பேன், போய் பாருங்க. தளபதியை பத்தி எப்போ தப்பா பேசாதீங்க, தளபதி பத்தி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க. என்னைக்கு நான் தளபதியை விட்டே கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து செட்டப்பா சார்? செட்டப்பு. தாவேகாவோட செட்டப்பா யாரு இந்த வீடியோ? பாதிக்கப்பட்டவன் தானே சொல்கிறான், அதானே சொல்கிறான். அப்புறம் தாவேகா செட்டப் பண்ணுற திமுக செட்டப் தானே அது. ஒரு அம்மாவை பேச வச்சது. பதிலுக்கு அவங்களும் சொல்லலாம்ல, இது வந்து அவங்களே செட்டப் பண்ணது, எங்க மேல வீண் பழி போடுறாங்கன்னு சொல்லலாம். யாரு? திமுக. அப்போ இந்த வீடியோ, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த வீடியோ பேசினது யாரு? அந்த தம்பி தான். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரு? அவனை கேளுங்க. அங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானே மைக்கு நீட்டிகிட்டு இருக்க, அவனை தூக்கி கேளுங்க. யாரா அது, யாரை வச்சுடா பேச வச்சா, யார் சொல்லிடா பேச வச்சுன்னு. ரெண்டாவது விஷயம், தளபதி விஜய் அவர்கள் அவர் கண்ணுக்கு அவர் கவனிக்கல, டக்குன்னு ஒரு பையனை வந்தோடனே தூக்கி இந்த பக்கம், இந்த பையனை தான் இந்த பக்கம் தள்ளின உடனே பதறி போய் பவுன்சர்ஸை திட்டி அப்படியே பின்னாடி போக சொன்னார். கவனிச்சிங்களா? ஸோ அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த விஷயம் டக்குன்னு நடந்துடுச்சு. பவுன்சர்ஸ் அதுக்காக தான் நிற்கிறாங்க. டக்குன்னு இந்த மாதிரி செஞ்ச உடனே அப்படி செய்யாதீங்கன்னு உடனே பின்னாடி போங்கன்னு கண்டிச்சார். கண்டிச்சுட்டு அவர் அதுக்கப்புறமேட்டு தொண்டர்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயமா அந்த மாலை, அவங்க மாலை போட்டதாக இருக்கட்டும், அந்த அரவணைக்கிறதா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு காணொலி உங்களுக்கு தரேன். தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு வரும்போது ஒரு பையன் வந்து காலை கவி பிடிச்சிட்டாமா. அவர் தடுமாறிட்டார், கீழே விழுகிற அளவுக்கு தடுமாறி. சடனாக நடந்து போகும்போது காலை கீழே உட்காந்து முட்டி கீழே கவி பிடிச்சா எப்படி இருக்கும்? தடுமாறி விழ போய் அந்த இடத்துல கூட கொஞ்சமும் கோவப்படலை, டென்ஷன் ஆகலை. பவுன்சர்ஸை வச்சு தூக்கி போட சொல்ல, பவுன்சர்ஸும் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தளபதி சொல்லிட்டான்னு யாரும் கிட்ட வந்து அந்த பையனை இது பண்ணல. பொறுமையாக அவனை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு கேஷ் நடந்து வந்தார். இதை தானே சார் விமர்சிக்கப்படுது. வந்து தொண்டர்களை யாருமே விஜய் வந்து அரசியல்படுத்தலை, இன்னும் அவங்கள ரசிகர்களாகவே வச்சுருக்காங்க. தேட்டரில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதை தான் மாநாட்டிலையும் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான். ஸ்டாலின் காலில் போயெல்லாம் விழுந்தாங்களா விழுகலையா? துர்காம்மா காலையும் சேர்ந்து விழுகிறாங்க. இன்னும் சொல்ல போனேன்னாக்கா அவங்களும் கட்சி ரியாக்ட் பண்ணுது சார், திரும்ப காலில் விழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். அது மீறி பண்ணுறாங்க. அதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஜெயலலிதா அவர்களுடைய காலில் எல்லா பேரும் விழுந்து கிடந்தீங்க, கரெக்டா? ஸ்டாலின் காலில் எல்லாரும் விழுக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ சமீப காலமாக இப்போ விழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அம்மா துர்காம்மா காலில் விழுகிறீங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா பொன்முடி அவருடைய துணைவியார் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்த எம்பிலாம் போய் விழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் எல்லாரையும் காலை விழுக வச்சதுக்கும் இதுக்கும் ஒருத்தன் காலை பிடிச்சி இழுக்கும் போது கூட வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக வந்து அவனை விட்டுட்டு அவனை எழுப்பி விட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுதான் தலைவனுக்கான பண்பு. நீங்கள் இதை புரிஞ்சுக்க. நீங்கள் ஒரு விஷயம் தம்பி ரொம்ப தெளிவாக இருக்குது தம்பி. ஒட்டு மொத்தமாக தளபதி விஜய்க்கு எதிராக இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கோர் ஓட்டு எல்லாமே உடையுது. அவர் வந்து மொத்த யங்ஸ்டர்ஸையும் தொக்கா தூக்கிட்டார். அப்படியே எல்லாரும் அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு உடனே உங்களால் வந்து சமாளிக்க முடியாமல் அவதூறு பரப்புறது, உட்காந்து கிளவி மாதிரி ஒப்பாரி வைக்கிறது, இதை தாண்டி என்ன செய்ய முடிஞ்சு? அப்பா அவர் கேட்ட கேள்வி மக்கள் வந்து பதறாங்க, நீங்கள் எதுவுமே செய்யலைன்றதை மக்கள் சொல்கிறாங்க. எங்கே செஞ்சுட்டு நாங்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லு, அதானே தேவை. இவ்வளோ செஞ்சிட்டோம்ப்பா, காட்டு, பதில் காட்டு. நீ செஞ்சுட்டேன்னு செஞ்சு அதாவது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி நாங்கள் செஞ்சிட்டோன்னு சொல்கிறது அறிவு சார்ந்து அரசியல் சார்ந்து நகர்வு. கண்டவனெல்லாம் விட்டு கண்டம்னான்னு பேச வைக்கிறதுக்கு இது ஒரு ஆட்சியின் அழகா? நீ சொல்லு தம்பி, நான் கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன். நீ ஸ்டாலின் வந்து ரொம்ப நீங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறீங்கல்ல, சமூக நீதி பேசுகிறீங்க, உங்கள் எம்எல்ஏ இந்த மாதிரி பேசலாமா? அநாகரிகமாக முறையில் விஜய் பற்றி தனிப்பட்ட முறையில் உங்கள் எம்எல்ஏ பேசியிருக்கிற, புரியுதுங்களா? இந்த மாதிரி இன்னும் கேவலமான விமர்சனம் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் எம்எல்ஏல ஆரம்பித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் பேச வச்சுருக்கேன். அப்போ திமுக இதை தான் நீ ஊட்டி வளர்க்குறியான்னு கேட்குறேன். பதிலுக்கு அவங்களும் கேட்கலாமே. முதல் மாநாட்டில் வந்து எந்த ஒரு கட்சியும் விமர்சிக்கக்கூடாதுன்றதை தாண்டி அநாகரிகமாக பேசக்கூடாதுன்னு சொன்னதும் தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். விஜய் எங்கே அநாகரிகமாக பேசினார்? காட்டுங்க ஒரு காணொலி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிள்னு எங்களை கூப்பிட்டதே வந்து அநாகரிகமான பேச்சு தான். பைத்தியமாட அவங்க எல்லாத்துக்கும் எனக்கு புரியவே இல்லை. விஜய் ஒரு ஸ்டாண்ட்லேயே இல்லை, மாற்றி பேசுகிறாருப்பா. அங்கிள்னு சொல்லி சங்கீதா சொல்லும் போது இழிச்சுக்கிட்டு ஆமான்னு கை தட்டின நீ அதே அங்கிள்ன்ற வார்த்தை இவர் சொல்கிறாரு. ஏன் உனக்கு வலிக்குது? இது என்னப்பா எனக்கு பொம்பளை சொன்னால் இனிக்குதா? நான் கேட்குறேன். வேறு எப்படிலாம் இல்லை சார். அப்புறம் என்னப்பா நீங்கள் அப்போ என்ன மனநிலையில் இருக்கிற? இப்பா நீங்கள் ஒரு நடிகர்னு எடுத்துட்டா கூட சங்கீதா ஒரு நடிகர், சங்கீதா ஒரு நடிகை, தளபதி விஜய் ஒரு நடிகர் எடுத்துங்க. 2 பேருமே அங்கிள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை உனக்கு? சங்கீதா சொல்லும்போது கைத்தட்டி உற்சாகமாக வந்து என்ஜாய் பண்ணினீங்க. தளபதி சொல்லும் பொழுது வந்து விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது பதறேன்னா அப்போ என்ன எனக்கு புரியல உங்கள் மைண்ட் செட்டு. பொம்பளை சொன்னால் இன்றைக்கும் ஆம்பளை சொன்னால் கசக்குதுன்னு எடுத்துக்கிறதா? எப்படிப்பா எடுத்துக்கிறது? இதே மாதிரி தான் சரத்குமாரும் பேசி சுற்றுறாப்புல. நீங்கள் வந்து ஒரு எலெக்டட் பீப்புளை வந்து நீங்கள் எப்படி வந்து அங்கிள்னு சொல்லலான்னு, மிஸ்டர் மோடின்னு எப்படி சொல்லலான்னு. எப்போ அதே அவர் தான் ராஜேந்திர பாலாஜி அவர் சொன்னார், டேடி தான் மோடி தான் எங்கள் டேடி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நான் தாய் மாமன்னாரு. அதே தாய் மாமன் அவர் படத்துக்கு டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கிறேன்றாரு. நியாயமான கோரிக்கை தான், நியாயமான கேள்வி தான். எடப்பாடின்னு ஒரு தற்கொலைன்னு சொன்னீங்க, அதை பற்றி முதல்ல விளக்கம் கொடு எனக்கு அண்ணாமலை.
சார் நான் விஜயை பற்றி கேட்குறேன் சார். நீங்கள் ஏன் சார் எடப்பாடி பற்றி போகிறீங்க? எப்பா நான் கேட்டதுக்கு பதில் நீ உன் விஜய்க்கு உன் கேள்விக்கு நான் வரேன். எடப்பாடியை தற்கூரி எடப்பாடின்னு நீ சொன்னீங்க, அதுக்கு என்ன கரெக்டா? பார்த்து பக்குவமா பல்லு போடாமன்னு சொன்னீங்க, அது கரெக்டா? நீ நாகரிகமாக பேசுறியா? விஜய் அவர்கள் ஒரு படத்தோடைய ப்ரொடியூசரா டிஸ்ட்ரிபியூட்டரா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இலவசமா டிக்கெட் கொடுங்க. என் படத்துக்கு இவ்வளோ கொடுத்து டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லிருக்கலாமே ரசிகர்களுக்கு. சரி, கமலஹாசன் அவ்வளோ பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிற ஒரு அறிவுரை சொல்கிற உதயநிதி சொல்லிட்டாரா? உதயநிதி சொன்னாரா? இது பதில் சொல்லுங்கடா. சரத்குமார் சொன்னாரா? உதயநிதி தம்பி எல்லாம் அரசியலுக்கு வந்துட்ட. சரத்குமார் நீ சொன்னியா? கமலஹாசன் சொன்னாரா? உதயநிதி சொன்னியா? சொல்லு. சொல்லல. உதயநிதி படத்தை யாருமே 1000 கொடுத்து வாங்கினது இல்லை சார். அவர் படத்தை மதிக்கவே இல்லை. இல்லை மதிக்கலன்னு இல்லை, அப்படி கிடையாது. வேற எப்படி எடுத்துக்கலாம்? அவர் படம்லாம் ஹிட்டாக இருக்கு. ஓப்பா மனிதன்ற படம்லாம் ஹிட்டு சார். நல்ல படம் அதெல்லாம். ரஜினி தானே சார் அவர் அட்வொகேட்டாக நடிச்சிட்டு போறேன்னு நினைக்கிறேன் ஒரு படம். சரி சரி, அதெல்லாம் நல்ல ஹிட்டு தான். என்ன சொல்றேன்னா இலவசமா டிக்கெட் இலவசமா யாரும் கொடுக்க சொல்லல சார். டிக்கெட் நான் யாரா இருந்தாலும் காசு தளபதி 1000 ரூபாய்க்கு விற்க சொன்னாரா? யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லலையே. விற்க சொன்னார். தம்பி எப்பா கள்ளச்சாரம் விற்க கூட நாங்கள் சொல்கிறோம். விற்கிறியா இல்லையாடா? அதை குடிச்சிட்டு செத்து பொண்ணு 10 லட்ச ரூபா கொடுக்குறியா நீ? வெக்கமா இல்லை? அதுக்கா அதில் பாரு, வித்தவனுக்கும் கொடுத்த குடித்தவனுக்கும் கொடுத்த இந்த குடும்பத்தில். கரெக்டா? இதே கவர்மெண்ட் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது, இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இதை விற்கக்கூடாதுன்னு. நீ விற்கிற உன் ஆட்சியில் அதை தான் மெயினாக நீ கேட்கணும். அதை வந்து தளபதி விற்க சொல்ல. ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் அவங்கள போய் கேள்வி கேளுங்க, சினிமா தேட்டரை போய் கேளுங்க. அதை விட்டு நீங்கள் வந்து இவரை கேள்வி கேட்குறீங்க. அதே ஒரு மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பெருசாக அரசியல் எதுவும் பேசலை, ஆனால் உணர்ச்சி ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசியிருக்காரு. ஒரு பிஜேபியில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அவர் பேசுகிறார். ஒரு அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பேசலையா? அப்போ தாவேக்காவும் பிஜேபியும் ஒன்றா மக்கள் சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டாங்களா? மக்கள் பிரச்சனைகள் பேச மாட்டான்ற கேள்வியும். இப்போ நான் திமுககாரன், திமுக கூட்டணியில் இருக்கிறவன் எல்லாரும் தளபதி பிஜேபின்ற. பிஜேபிக்காரன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 சைடும் திமுகவுடைய பி டீம்னு விஜய் சொல்கிறீங்க. அப்போ யார் தாண்டா அவர்? எவனுக்கும் பி டீமாக இருக்கிறதுக்கு நான் வரலன்றதை முதல்ல அவர் தெளிவுபடுத்துகிறார். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால தான் எல்லாருக்கும் அடி இந்த வாட்டி விழுந்துச்சு. யாருக்குமே நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு கையில் எடுத்து மக்கள் பிரச்சனை சரிவர ஆட்சி செய்யலைன்றதை பட்டவத்தமாக திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு முடிச்சிட்டார். அப்போது அவர் யாருக்கும் பி டீம்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஏதாவது சாயம் பூசணும். டேய் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், உங்களுக்கு வேலை வெட்டி இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா ஆட்சியை பற்றி விமர்சனம் செய், ஆட்சியிலுக்குள்ளே தவறை பற்றி விமர்சனம் செய். இதை எப்படி வந்து மாற்றலாமா இல்லை என்ன செய்யலாம் அதை பற்றி பேசு. அதை விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு நபரை குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறேன்னா அப்போ ஒருத்தருக்கு வேலை வெட்டியில் தானே அர்த்தம். இல்லை உனக்கு எதோ அசைன்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யாரை கேட்கணும் யாரை பேசணுன்ற எந்த புரிதலுமே இல்லைன்னு நீங்களாம் என்ன அரசியல் பண்ணுறீங்க? மக்களுக்கான அரசியலை நீங்கள் பண்ண முடியல கடைசி வரைக்கும். ஏன் கோடான கோடி ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து தளபதியை இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க, வந்து அவ்வளோ போய் கை காசு செலவு பண்ணி நிற்கிறாங்க? இப்போ உங்களுக்கு புரியுதா? யாருமே வந்து மக்களுக்கான அரசியலை பேச மாட்டீங்க. இந்த ஆட்சியில் இந்த பிரச்சனை உடனே வந்து எதிர்கட்சியை பேசுறது, அந்த ஆட்சியில் இந்த பிரச்சனை உடனே உன் கட்சியை பற்றி பேசுறது, இப்படி மாறி மாறி பேசி அவங்களும் கேட்பாங்களே சார். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க, கண்ணகி நகரை சேர்ந்தவங்க. அவங்க கூட நேரில் போய் ஒரு இரங்கல் தெரிவிக்கலன்ற மாதிரி அந்த விமர்சனமும் வந்துச்சு. திரு விஜய் அவர்கள் நேரில் வரலன்ற மாதிரி. கட்சி சார்பாக போய் 50 பேர் மொத்தம் போய் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அந்த ஈஸியாக சரவணன் தான் மெயினாக எடுத்துகிட்டு போயிருந்தார். இப்போ என்ன செய்யணும்? இதுக்கு மேலே உன் ஆட்சியில் நீ கொண்டுக்கிட்டே இருப்பேன், நாங்கள் உட்காந்து போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? கொள்றவனை கேள்வி கேட்கணுமா? ஏன் போய் ஆறுதல் சொல்லணும்னு விஜய் கேள்வி கேட்பீங்களா? உன் ஆட்சியோட ஒரு லட்சம் தானே அது. தண்ணி தேங்கி கரண்ட் மின்சாரம் வெளியில் வந்தானே இறந்து போனாங்க. அப்போ யார் கேள்வி கேட்கணும்? இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்காமையே இப்படி கிறுக்க மாதிரி எல்லோரும் வந்து எது செஞ்சாலும் தளபதி சொல்லலை, தளபதி கேட்கல, தளபதி பண்ணலன்னா மனநோயா உங்களுக்கு? ஏன் இது வந்து கேட்குறாங்க? சரி நான் வேணா ஒன்று செய்கிறேன், தளபதிட்ட சொல்லிவிட்டு மனநோயில் ஏதாவது பாதிக்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்றுக்க சொல்கிறேன், அதை வேணால் செய்ய சொல்கிறேன், நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், நம்ம அதுக்கப்புறம் பேசி. ஏன் இந்த கேள்வி வருதுண்ணா சார்? அதாவது தாவேக்கால இருக்க தொண்டர்களுக்கு அரசியல் தெரிஞ்சது கூட விஜய்க்கு தெரிலங்கிறாங்க. அதாவது எந்த இடத்துல போய் அரசியல் பண்ணால் கட்சி வளரும் அது அவங்களுக்கே தெரிலன்றாங்களே சார். இந்த கட்சியை உருவாக்குனது தொண்டனா தளபதி விஜயா? இன்னைக்கு விஜய் சொன்னதுக்கு எல்லாம் கதறீங்களா, தொண்டன் சொன்னது கதறீங்களா? கதறது யார் வேணால் கதறலாம் சார். ஆனால் வந்து யார் அரசியல் பண்ணுன்றது விஷயம் இருக்கு. யார் வேணால் கதறலாம்னா யார் கதற வைக்கிறான் இருக்குல்ல? தளபதி கதற வச்சார்ல, வச்சாரா? கதறியா? கதறு, ஐ ஆம் ஹாப்பி சார் சொல்றீங்க. அவங்களாம் அதை கண்டுக்கவே இல்லைன்றாங்க சார். இப்போ கண்டுக்காத பற்றி எவ்வளோ நேரம் பேசணும் தம்பி? நீ 92 கேள்வி கேட்டிருக்க. எல்லாம் திமுக கதறினா, கூட்டணி கட்சி கதறினா, பிஜேபி கதறினா, நாட்டாம கதறினாரு, காட்டாம கதறிச்சு, 2 தானே கேட்ட. நாட்டாம காட்டாம 2 கதறினதெல்லாம் கேட்டில்ல. அப்புறம் அதான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு பக்குவமே இல்லை அப்படிங்கிறாரு. எப்பா அந்த கொஞ்சம் முதல்ல இப்படி வர சொல்லு, ரூட்ல வர சொல்லு. என்ன சொன்னாரு? பக்குவமே இல்லையா?
தொடர்ந்து பள்ளிகளில் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தப்போ எங்கே போனீங்க? ஏதை குறித்து நீங்கள் வாய் திறந்து பேசலை. 207 ஸ்கூல் மூடி இருக்கு, அதுக்கு விளக்க சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. அன்பில் மகேஷ், விஜயை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டீங்க, வெக்கமா இல்லை? ஒரு அமைச்சர் தானே, உங்கள் ஆட்சி தான் நடக்குது. உங்கள் ஆட்சியில் எப்படி 207 ஸ்கூல் மூடுவீங்க? சென்னையில் 10 ஸ்கூலு, ஏன் அவர் இருக்கக்கூடிய திருச்சியில் 5 ஸ்கூல் மூடிருக்காங்க. ஏன் கேட்டால் யாரும் படிக்க வரலையா? அப்போ படிக்க வராத தற்கொலை கூட்டமாக மாற்றி வச்சிருக்கியா எல்லாத்தையும்? நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் வராத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு செய்ய முடியல, விஜய்க்கு மட்டும் வாய் தந்துட்டு வந்துடுற. இதெல்லாம் ஆகாத பேச்சு தம்பி, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்திரிகையாளர் திரு விஜய் அவர்கள் வந்து கதாசிரியர் ஐயநாதன், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க சார், என்னன்னா தேர்தலில் அவர் போட்டியிடவே மாட்டாரு அப்படின்றாரு. அது என்ன, அது எப்படி எதுக்காக சொன்னாருன்றது எனக்கு தெரியல, நீங்க விளக்குங்க அதை பத்தி. அப்போ ஜோசியக்காரன் மாட்டாருன்னு அர்த்தம். எந்த கருத்து சொன்னாலும் நீங்க ஜோசியக்காரன்னா? தம்பி, நான் எலெக்ஷனில் நிற்பேனா நிற்க மாட்டேன், நீ எப்படி சொல்கிற? பைத்தியமா உனக்குன்னு கேட்பாங்க அப்புறம். கரெக்டா? அவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாரு. எலெக்ஷனே நிற்காம முதலமைச்சர் கேண்டிடேட் அவர். அதை சொல்லி தானே இங்கே அடிக்கிறாரு. மாநாட்டில் அதைத்தானே பறைசாட்டினார், அதைத்தானே தெளிவாக சொன்னார். அப்புறம் எந்த தொகுதியிலுமே நிற்க மாட்டான்னு சொன்னாக்கா, ஐயோ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டே நான் சொன்னது தான், யாருக்கெல்லாம் அந்த மனக்குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்கோ, நல்ல கவுன்சிலிங் போகணுமா, இல்லை மருத்துவரை சந்திக்கணுமா, சந்திக்கிறதுக்கான வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தளபதிகிட்ட பேசி உங்களுக்கான நிதியை நான் வாங்கி கொடுக்குறேன், மருத்துவத்துக்கான செலவை ஏற்றுக்கொள்ள சொல்கிறேன். ஒரு தான் விஜய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கிட்ட வச்சுக்கல, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டனால தான் கிட்ட வச்சுக்கல. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இல்லையே, நாங்கள் வச்சுக்கலையே அவரை. ஸோ அவர் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு, என்னை வந்து ஒதுக்குறாங்க தாவேக்காலேருந்து, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க. காழ்ப்புணர்ச்சியில் பேசுனீங்களோ மனக்குழப்பத்தில் பேசுனீங்களோ, நான் என்ன சொல்லிட்டேன், தளபதிகிட்ட பேசி மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள சொல்கிறேன். நான் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு அதுக்கப்புறம் வாங்க. தாவேக்கால நடக்கிற அரசியல் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. அடுத்தடுத்து இது குறித்து தாவேக்கால நடக்க போகிற விஷயத்தை பற்றியும் வரப்போகிற நிகழ்ச்சிகளில் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தம்பி.